கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையா இந்த புதிய மாதத்திலேயே நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நம்ம வாசித்த சங்கீத பகுதியை நோக்கி நம்ம போலாம். வாசிப்போம். 5வது வசனம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? ஹல்லேலூயா. வசனம் தெளிவாக சொல்லுது, நம்மளுடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? யாரா இருக்கிறாங்களா? யாருமே இல்லை. ஏன்னா அவர் அவ்வளோ அதிசயங்களை அற்புதங்களையும் செய்து கொண்டு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் சரி, நம்மளுடைய பைபிளில் பார்க்குற எல்லா காரியங்கள்லையும் சரி, எல்லா இடத்துலையும் தேவன் அற்புதவரும் அதிசயமானவருமாய் இருக்கிறார். எந்த இடத்துலையும் யாரையும் திக்கற்ற பிள்ளைகளை அவர் விடுகிறதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை கூட எல்லா இடத்துலையும் நம்மளை உயர்த்தி கொண்டே இருக்கிறார் தேவன். சரி, வாசிப்போம் வசனம். இந்த நம்ம வாசித்த வசனத்தில் பாருங்க, தெளிவாக சொல்லுது, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? முதலாவது ஏன் வசனம் இப்படி சொல்லுது? உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனுக்கு சமானமானவர் யார்? நம்ம யாருமே இல்லை, நம்மளுக்கு தெரியும். அது நம்ம வேதபூர்வமாக நம்ம பார்க்கும்போது ஏன் ஃபஸ்ட்டு அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை சொல்கிறாங்க? அவருக்கு நிகராக யாரும் இல்லைன்னா அவர் ஒரு சில குறிப்பிட்ட குணாதிசயங்களை உடையவராக இருப்பார். இப்போ அப்பேற்பட்ட குணாதிசயங்கள் என்னென்ன நம்ம அப்படியே வேத வசனம் மூலியமாக நம்ம பார்ப்போம். வாசிப்போம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7:18. மீறுதல்களை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பானவர் யார்? பாருங்க, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, மீறுதல்களை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பானவர் யார்? முதலாவது நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார்? மீறுதல்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், பேதுரு 3 தடவை மறுதளிச்சுட்டு போயிருந்தாலும் பரலோகத்தின் திறவுகோல் அந்த வாசலுக்கான இதை பேதுருக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. முதலாவது மீறுதல்களை மன்னிக்கிற தேவன் நம் தேவன். கடந்து வந்த 9 மாதங்களை நம்ம எடுத்து பார்க்கலாம். எவ்வளோ காரியங்கள் நம்ம செய்திருக்கலாம், எவ்வளோ மீறி போயிருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் நம்மளை மன்னித்து நம்மளுடைய ஜீவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், நம்மளை சுகத்தோடு பலத்தோடு தேவன் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாருன்னா அவருக்கு நிகரானவர் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம கடந்து வந்த பாதைகளை நீங்கள் நினைத்து கொண்டு பாருங்கள். எவ்வளோ மீறுதல்கள் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில். எவ்வளோ காரியங்கள் தேவனுக்கு விரோதமாக நம்ம செய்திருக்கலாம். ஆனால் அத்தனை காரியத்திலையும் தேவன் நம்மளை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். முதலாவது மன்னிக்கிற குணம் அது ஒரு தெய்வ குணமாக கூட பார்க்கலாம். யாரும் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் மன்னிக்க மாட்டாங்க. என்னைக்காக இருந்தாலும் அது மனசில் வைத்து கொண்டே தான் இருப்பாங்க. மனிதனை சொல்கிறேன், மனிதன் இப்போ நம்ம ஒரு காரியம் நம்ம நடந்துருச்சுன்னா கூட அதை மனதில் வைத்து கொண்டு இன்றைக்கி நம்ம முன்னாடி மன்னிச்ச மாதிரி சொல்லியிருந்தாலும் அந்த காரியம் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் நம் தேவன் அப்படிப்பட்ட தேவன் இல்லை. தேவன் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் பக்தன் அழகாக சொல்லுகிறார், அப்படிப்பட்ட வானங்களில் இருக்கிற நம்முடைய தேவனுக்கு சமானமானவர் யார் என்று அவ்வளோ பெருமையாக சொல்கிறாரு. அவ்வளோ ஒரு உறுதியாக சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா, முதலாவது மீறுதல்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இந்த மன்னிக்கிற குணம் யாருக்கு இருக்குது? நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாத்திரம்தான் இருக்குது, வேறு யாருக்குமே கிடையாது. யாரும் யாருக்கிட்டையும் போய் மன்னிக்கணும்னு கேட்க தேவையில்லை. முதலாவது தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் மன்னிக்கிற தேவன். அவரை விடவா நம்ம யாராவது மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொள்ள போகிறாங்க? நீங்கள் எந்த காரியம் இருந்தாலும் மனிதனை தேடி போகிற எல்லா காரியத்தையும் ஒதுக்கிவிட்டு முதலாவது தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மன்னிக்கிற தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு பெற்றுக்கொள்ள நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா வசனம் நீதிமொழிகள் 28:13 அதான் சொல்லுது. வாசிப்போம். நீதிமொழிகள் 28:13. அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்,
நம்ம எதையும் தேவனுடைய சமூகத்தில் மறைத்து நம்ம வாழ முடியாது. ஒரு காரியம் நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ளணும். தேவனுக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனுடைய சமூகத்தில் மன்னிப்பை நம்ம பெறாமல் எத்தனை காலம் நம்ம ஓடி ஒளிஞ்சாலும் நம்மளுக்கு அந்த மீட்பு கிடைக்கவே கிடைக்காது. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் என்றைக்கு நம்ம அறிக்கையிடுறோமோ அன்றைக்கி தான் தேவன் நம்மளுக்கு மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரோட செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்மளை மீட்டெடுப்பார். முதலாவது தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். வசனமும் அதுதான் தெளிவாக சொல்லுது. ஏன்னா வாசிப்போம் 1 யோவான் 1:7. 1 யோவான் 1:7 வசனம். ம் 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 அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மேம்படுத்தும். ஏன்னா அவர் ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறதுனால் நம்ம அவரை பின்பற்றும் போது நம்மளையும் அந்த ஒளியில் கொண்டு போய் சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க எப்படிப்பட்ட கிருபை நம்மளுக்கு கொடுக்குறாருன்ட்டு. அவர் ஒளியில் வாசம் பண்ணுகிறார். அப்பேற்பட்ட ஒளிக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற தேவன் நம் தேவன். ஏன்னா அவருடைய இரத்தத்தினால மாத்திரம்தான் நம்மளுடைய பாவத்தை அவர் கழுவி சுத்திகரிக்கிற வல்லவராய் இருக்கிறார். வசனம் அதான் தெளிவாக சொல்லுது. அதனால தான் தாவீது சொல்றாரு, அப்படிப்பட்ட தேவனுக்கு சமானமானவர் யார்? யாருமே இல்லை. ஏன்னா நம்மளுடைய மீறுதல்களை மன்னிக்கிற தேவன், அவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் வாசிப்போம். யாத்திரையாகமம் 15:11. தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். நினைச்சு பாருங்க, எப்பேற்பட்ட குணாதிசயங்கள் அவருடைய நாமத்துல இருக்கு பாருங்க. அவர் முதலாவது நம்ம பார்த்தோம், மீறுதல்களை மன்னிக்கிற தேவன். இரண்டாவது குணாதிசயம் பார்த்தா அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க வாசிக்கல இந்த பைபிள்ல, நீங்க எடுத்த உடனே நீங்க பார்த்தீங்கன்னா வெட்டாந்தரையாய் இருந்த இந்த பூமியை அவர் எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று தான் வசனங்கள் கடந்து கொண்டு வரும். நீங்க பைபிள் எடுத்து முதலாவது வாசிக்கும் போது அவர் செய்த அற்புதங்கள்லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட அற்புதங்களை செய்கிறார். அவர் சொன்ன வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாகுது. சூரியன் உண்டாக கடவுதுன்னா சூரியன் உண்டாகுது. இரவு உண்டாக கடவுதுன்னா இரவு உண்டாகுது. சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் எல்லாத்தையும் அவர் உண்டாக கடவுதுன்னா உண்டாக கடவுது. அப்படியே நடக்குது. அதே போல் மனிதனை உண்டாக்கினார். மனிதன் தனியாக இருப்பது நல்லது என்ற மனுஷியை உண்டாக்கினார். இது எல்லா அற்புதத்தை கொண்டுதான் இந்த பைபிள் முதலாவது ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் அதற்கு நிகரான ஒருத்தர் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. அதை தான் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய காரியம். பைபிளில் இருக்கிற எல்லா காரியம் நம்ம வாசிக்கிறோம், அதை நம்ம கேட்கிறோம். அதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன் முதலாவது இப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஏன்னா அப்பேற்பட்ட அதிசயங்களை செய்த தேவன், அவருக்கு நிகரானவர் ஒருவருமே கிடையாது. அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே கிடையாது. ஏன்னா சும்மா சொல்லிட முடியாதுல்ல, அவருக்கு நிகரானவர் யாருமே இல்லை. ஏன்னா அப்படி சொல்லுகிற காரியத்தில் அவர் செய்கைன்னு ஒன்று இருக்கும். அப்பேற்பட்ட செய்கையை ஆண்டவர் செய்திருக்கிறனால தான் அழகாக சொல்லுகிறார்கள், தேவனுக்கு சமமானவர் யாவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட அதிசயங்களை செய்த தேவனை நோக்கி அவரை நம்ம துதிக்க ஆராதிக்க வரும்போது அந்த வசனத்தை வாசிப்போம் மீண்டும் ஒரு முறையாய். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும். யோசிச்சு பாருங்க, அற்புதங்களை செய்கிறவர் நம்ம பார்க்கிறோம். துதிகளில் பயப்படத்தக்கவர். நம்ம செய்கிற துதி யாருக்கென்று முதலாவது நம்மளுக்கு அந்த பயம் வேணும். நம்ம சும்மா வரல,
பேருக்கு கிறிஸ்தவர்களாய் வரல, கடமைக்காக வரல, ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போகணும், ஆண்டவரை துதிக்கணும், நிற்கணும்னு வரல. முதலாவது எப்படிப்பட்ட தேவனை நம்ம நோக்கி பார்க்க வரணும்னா, நம்மளுக்கு அதை குறித்ததான பயம் நம்மளுக்குள்ள வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா துதிகளில் பயப்படத்தக்கவர் நம் தேவன். நம்ம பயப்படணும். தேவனுடைய சமூகத்தில் தேவனை நோக்கி நம்ம துதிக்க வரும்போது பயத்துடனே நடுக்கத்துடனே அவரை துதின்னு தான் வசனம் சொல்லுது. ஏன்னா அவருடைய சமூகத்துக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே கிடையாது. நம்ம பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இங்கே வந்து நம்ம துதிக்காமல் கொள்ளாமல் பார்த்துக்கலாம் அப்படி நிற்கிற காரியம் இங்கே கிடையாது. முதலாவது தேவனுடைய சமூகத்தில் பயப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் அதுதான் வலுவாய் சொல்லுது. தேவனுடைய சமூகத்தில் நம்ம பயந்து, ஏன்னா நம்ம துதிக்க போகிற தேவன் எப்படிப்பட்ட தேவன், அவருக்கு நிகரான தேவன் யாருமே கிடையாது. அடுத்த காரியம் நம்ம அதான் பார்க்க போகிறோம். தானியேலை குறித்து வாசிப்போம். தானியேல் 2:47. ம் 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 அந்த ராஜா எப்படி சொல்றார் பாருங்க. மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற தேவனாய் மெய் தேவனே தேவர்களுக்கு தேவன். தானியேலோட தேவனை எப்படி சொல்றாரு? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தேவர்களுக்கு எல்லாம் தேவர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுவும் தேவனை அறியாத ஒரு ராஜா சொல்றாரு, உன் தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார்? தேவர்களுக்கெல்லாம் தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம துதிக்க வரும்போது முதலாவது பயந்தவர்களாய் இருக்க வேண்டும். எனக்கு இல்லை, இங்கே நிற்கிறவங்களுக்கு இல்லை, தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல வந்து நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்மளை முதலாவது நம்ம மாற்றிட்டு, நம்மளை மறந்து, பக்கத்தில் இருக்கிறவங்கள மறந்து, தேவனுடைய சமூகத்தை நோக்கி, துதிகளில் வாசம் செய்கிற தேவனை நோக்கி, துதிகளுக்கு பயப்படத்தக்கவரை நோக்கி, அவரை நம்ம பயந்து தொழுகும் போது யோசிச்சு பாருங்க, அவர் நம்மளுக்கு எவ்வளோ அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எவ்வளோ அற்புதங்கள் நடந்திருக்கு. செங்கடலை பிளந்த தேவன், யோர்தான் கரையை புரண்டோட செய்த தேவன், எரிகோ கோட்டைகளை உடைக்க செய்த தேவன், என் தானியேலை சிங்கக்கபியில் போட்டாலும் சிங்கக்கபியின் வாயிலிருந்து தப்பிக்க வைத்த தேவன், யோபுவை எவ்வளோ அற்புதங்களை செய்து மீட்டெடுத்த தேவன். நினச்சி பாருங்க, இன்னும் எவ்வளோ அதிசயங்கள் இருக்கு. லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தேவன். இந்த மாதிரி அவருடைய அற்புதத்தை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளோ அற்புதங்களை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். முதலாவது நம்ம என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட தேவனை நம்ம நோக்கி பார்க்க வரும்போது தேவனுடைய சமூகத்தில் பயந்தவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் வசனம் சொல்லுது. அவருக்கு சமானவர் யாருமே இல்லை, அவருக்கு சமானவர் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட தேவனை நம்ம பார்க்க வரும்போது நம்ம அந்த வார்த்தையை நம்ம உட்கொள்ள வேண்டும். தேவனுக்கு நிகரானவர் யாருமே இல்லைன்ற முதலாவது நம்ம விசுவாசிக்கும் போது அந்த பயம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ள வரும். ஹல்லேலூயா. ஏன்னா மூன்றாவது காரியம், மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற தேவன். அந்த ராஜாக்கு ஒரு சொப்பனம் காண்கிறாரு, அதற்கான மறைபொருள் அவருக்கு தெரியல. கடைசியில் தானியேலுக்கிட்ட வந்து தானியேல் தேவனுடைய சமூகத்தில் இருந்து அந்த மறைபொருளை தேவன் அந்த ராஜாக்கு சொல்லுகிற அந்த வேளையில தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அந்த மறைபொருள் அந்த ராஜாவுக்கு கிடைச்சதுக்கு பிரகாரம் தான் அவர் சொல்லுகிறார், உன் தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார்? தேவர்களுக்கெல்லாம் தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஏன்னா இதே காரியம் யோசேப்புக்கு பார்த்தீங்கன்னாலும், யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும் போதும் அந்த ராஜாவுக்கு இதே மாதிரி சொப்பனம் வருது. அதை கூட தேவனுடைய நாமத்தினால் மாத்திரம்தான் மறைபொருள் வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் முதலாவது நம்ம தேவன் சமானவர் யாருன்னு பார்க்குறோம். அப்படி சொல்லுகிற காரியம் ஏன்னா அவர் மீறுதல்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது காரியம் அதிசய அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது காரியம் மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி வரும் காலங்களில் நம்ம இந்த காரியெல்லாம் ஏன் பார்த்தோன்னா, முதல்ல யோசிச்சு பாருங்க, இந்த காரியெல்லாம் ஏன் பார்க்குறோம்? ஏன்னா வசனம் சும்மா சொல்லலை, அவருக்கு சமானமானவர் யாரும் இல்லைன்ட்டு. ஏன்னா இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைய தேவனுக்கு, இப்படிப்பட்ட குணாதிசயங்களை தரித்த தேவனுக்கு நிகரானவர் யாருமே இல்லைன்னு தான் வசனம் சொல்லுது. அதை தான் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படி சொல்லுது?
அவரால் எல்லா காரியம் செய்ய முடியும். அவர் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கிறார், நம்மளை பாவமர கழுவி சுத்திகரிக்கிறார், அதிசய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையை செய்து கொண்டு இருக்கிறார், மறைபொருளை வெளிப்படுத்துகிறார், நம்ம வீழ்ந்த இடத்துலேருந்து நம்மளை உயர்த்தி இருக்கிறார். இவ்வளோ காரியங்கள் இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல வசனம் இப்படி சொல்லுகிறது. இன்னும் ஒரு முறை அப்படி நம்ம கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, அப்பா உமக்கு நிகரானவர் யாருமே இல்லை என்ற வசனம் சும்மா சொல்லவில்லை. இவ்வளவு குணாதிசயங்களை படைத்த எங்கள் தேவனுக்கு நிகரானவர் யாருமே இல்லை என்று நான் உறுதியோடு சொல்லுகிறேன். அப்பாண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வரும்போது அப்பாண்டவரே, முதலாவது துதிகளுக்கு அப்பாண்டவரே, துதிகளில் பிரியப்படுகிற தேவனுக்கு பயந்தவர்களா அப்பா, உமக்கு நிகரானவர் யாருமே இல்லை என்ற ஒரு வாஞ்சையோடு அப்பாண்டவரே உம்முடைய சமூகத்தில் அப்பாண்டவரே, ஒரு விசுவாசத்தை தரித்த அப்பாண்டவரே, இந்த விசுவாச போர்வைக்குள்ளாய் இருக்கிற பிள்ளைகளாய் நீ சொல்லியிருக்கிற சங்கீதம் 91 படி அப்பாண்டவரே, செட்டைகளில் நிழலில் அடைக்கலம் புகுவாய் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பாண்டவரே, அதற்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்க அப்பாண்டவரே. இந்த வசனம் எங்களுக்கு அப்பாண்டவரே பார்த்த காரியம், நீர் எப்படிப்பட்டவர் என்று பார்த்திருக்கிற எல்லா காரியம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிய அப்பாண்டவரே. இனி வரும் காலங்களில் உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் எழுந்து